அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய சன்மார உறவுகளே, உங்களுடைய ஈடு இணையில்லா அன்பாலும் இறைவனுடைய பேர் அருளாலும் இன்று 558வது தொடர் சொற்பொழிவு இக்கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து உறவுகளின் மலர்பாதங்களை வள்ளலாருடைய திருப்பாதங்களால் எண்ணி மகிழ்ந்து வணங்குகின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பமும் நீண்ட ஆயுளும் இழகாத்த உடம்பும் பெற்று விண்ணும் மண்ணும் போற்ற வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். இன்று நான் பெரிதும் மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய கவிஞர், வித்தகர், தமிழிலே ஈடுபாடு கொண்டவர், உலகெங்கும் சன்மார்க்க கருத்துக்களை பரப்பக்கூடியவர், நம்முடைய சங்கத்தின் மீது அளவில்லாத பற்றுகள் கொண்டவர். நிறைய பேச்சாளர்களை நானே அணுகி ஐயா அடுத்த வாரம் வரீங்களான்னு கேட்பது வழக்கம். ஆனா இவர் நானே வருகிறேன், இந்த தலைப்பில் நானே பேச கடமைப்பட்டிருக்கின்றேன் என்று இந்த சங்கத்தின் மீது உள்ள அன்பால் அன்று நானே உணவு கொடுக்கின்றேன், இப்படி நானே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் என்று அவருடைய அன்பை நான் என்னென்று சொல்வது. அவர்களைப் போல நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தான் இந்த சங்கம் பெருமையுடன் வீடு நடைபோடுகின்றது. நான் இருக்கின்றேன் இதற்கு உறுதுணையாக என்று சொல்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களும் ஒவ்வொரு வாரமும் நமக்கு பேர் உதவியாக இருந்து இந்த சங்கத்தை இறைவன் அருளால் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் புத்தக ஆசிரியர், சிறந்த கவிஞர், பல நூல்களை அழகாக எழுதியுள்ளவர். அவர் இன்று நம்மளிடையே பேச வந்துள்ளார். உங்கள் சார்பாக அவரை வருக வருக என அன்புடன் அழைத்து இன்றைய நிகழ்வுகளை நம்முடைய சங்கத்தினுடைய தூண் SS குமார் ஐயா அவர்கள் முன்னின்று சிறப்பாக நடத்தி தருமாறு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அன்புடன் படிக்கின்றேன். அவரை வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இன்றைய தொடர் சொற்பொழிவு 558 தொடக்கம் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் பேசினார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஆடாதே சற்றும் அசையாதே வேறொன்றை நாடாதே பொய் உலகை நம்பாதே ஓடாதே சன்மார்க்க சங்கத்தை சாதி விரைந்தினி இங்கென் மார்க்கமும் ஒன்றாமே. அடுத்தபடியாக இறைவணக்கம் திருமதி முனியம்மாள் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வல்லவார் திவ்ய திருவடிகளே சரணம். வானத்தின் மீது மயிலாட கண்டேன் வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில்கோயிலா சூதடி அக்கச்சி மயில்கோயிலா சூதடி வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில்கோயிலா சூதடி அக்கச்சி மயில்கோயிலா சூதடி துள்ளலை விட்டு தொடங்கினேன் மன்றாடும் வள்ளலை கண்டேனடி அக்கச்சி வள்ளலை கண்டேனடி ஜாதி சமய சடக்கை விட்டேன் அருள் ஜோதியை கண்டேனடி அக்கச்சி
ஜோதியை கண்டனடி பொய்யை ஒழித்து கூறப்பட்டேன் மன்றாடும் ஐயரை கண்டனடி அக்கட்சி ஐயரை கண்டனடி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம். வானத்தின் மீது மயிலாட கண்டேன் என்று கூறியவுடன் இந்த மைக்கே ஆட ஆரம்பிச்சு விட்டது. முனியமாளர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக விண்ணப்பம் வாசிப்ப திரு இளவரசன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. விண்ணப்பம் எல்லாமுடைய அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே அற்புத கடவுளே இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விளக்கங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்து தருளம் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரீர் திருவருட் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அடுத்தபடியாக இன்றைய தினம் உரைநடை பகுதி வாசிப்பதற்காக சிவபிரகாசம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பிரம்மாண்டத்தில் அமுத காற்று விசேஷ வியாகம் பிரம்மாண்டல் அமுத காற்று விசேஷ வியாகமா உள்ளதால் அவ்வண்டங்களில் சூரிய சந்திர உழுக்கள் முதலியவைகள் சொற்ப காலத்தில் அழிவடைதல் என்று இருக்கின்றன. விஷக்காற்று ஏகதேச வியாகமுதலால் கர்ப்ப காலத்தில் வியாபியமாகவும் வியாபக மகமாகவும் இருத்தலால் அந்தந்த காலங்களில் அவை நஷ்டப்படுகின்றன. மேற்படி விஷக்காற்று கருமை வண்ணமாயும் செம்மை வண்ணமாயும் இரண்டு பாகமாய் பிரியும். இவைகளை ராக கேதுகள் என வழங்குகின்றனர். இது ஒரு முகூர்த்தம், ஒரு ஜாமம். அதற்கு மேல் இவ்வண்ணமாய் வண்ட கணிதப்படி அவ்வண்டங்களில் கணித காலத்தில் வியாபகமாய் இருப்பதுதான் சந்திராதித்த கிரக தோஷ காலம். தோஷ காலம் என்பது பிரகாசமின்றி இருள் வண்ணமாய் சில காலத்தில் முற்றும் மறைந்தும் சில காலத்தில் ஏகதேசமாய் மறைந்தும் இருப்பதால் இவ்வண்ட புருஷனுக்கு கரணஸ்தானாகிய சந்திரனும் ஜீவஸ்தானமாகிய சூரியனும் பிரகாசம் மழுகுகின்றபடியால் தோஷம் என பெயர். மேலும் தோஷம் என்பது இருள், அறியாமை, அஞ்ஞானம், விஷக்காற்று வியாகமாய் உள்ளது. இவ்வண்டத்திலும் ஜீவர்களிடத்திலும் ஆதலால் ஜீவகோடி ராசிகள் சொற்பத்தில் அடிக்கடி நஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. உரைநடை பகுதி வாசித்த சிவபிரகாசம் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக இன்று சிறப்பு சொற்பொழிவாளர் அதாவது ஞான ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை தலைப்பு வள்ளலாரின் விண்ணப்பம் என்ற தலைப்பிலே இங்கே விளக்கம் கூற வந்திருக்கிறார். சங்கத்தின் சார்பாக அறிவாளி ஐயா அவர்கள் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடியை அணிவிப்பவர் மரியாதை நிமித்தமாக. வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக உள்ளத்தின் உள்ளலியை ஏற்றி வைத்து உடல் உயிர் மனவளம் உங்க வைத்து வெள்ளத்து நீரினை போல் வாழ்வின் கரையெல்லாம் போக்கி தெல்ல தெளிவாக்கிய என்னுடைய குரு
தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்களின் புகழ் ஓங்குக. தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்களின் குருவாகிய வள்ளலாரின் புகழ் ஓங்குக என்று சொல்லி, இங்க வந்திருக்கக்கூடிய ஆண்டோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்க்கைகளோடு கூடிய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டு, இந்த வள்ளலார் சன்மார்க்க சங்கத்திலே முதலில் நான் பேச வந்த போது எடுத்துக்கொண்ட தலைப்பானது வள்ளலாரின் பெருவழி என்பதாகும். அது கிட்டத்தட்ட அருட்ஜோதி தொலைக்காட்சியிலே பல முறை அது மறுவொலிபரப்பு செய்யப்பட்டு, அதனை பார்த்த நண்பர்கள் அங்கங்கே இருந்து எனக்கு அழைத்து சொல்வதை கேட்டு நான் மகிழ்ந்திருக்கிறேன். அந்த வகையில் ஒரு அற்புதமான வாய்ப்பினை எனக்கு அன்று நல்கிய சன்மார்க்க சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் இன்றும் என்னை அழைத்து பேச சொன்னார்கள். நடுவிலே ஒரு தடவை ஏற்கனவே வந்திருக்கிறேன். அப்படி கடந்த முறை வந்தபோது எனக்கு ஒரு பொய் தட்டியது. இங்கே விழாவின் தொடக்கத்திலே அன்பர்கள் இறைவணக்க பாடல் பாடினார்கள், உரைநடை வாசித்தார்கள். அப்பொழுது வள்ளலாரின் விண்ணப்பம் என்று ஒன்றை படித்தார்கள். அப்பொழுது பக்கத்தில் அமர்ந்திருந்த ஐயா ராஜேந்திரன் அவர்களுக்கு நான் சொன்னேன், ஐயா, வள்ளலாரின் விண்ணப்பம் என்கிற இந்த தலைப்பில் தான் நாம் பேச வேண்டும், மிக முக்கியமான தலைப்பு என்று நான் அவரிடத்தில் குறிப்பிட்டேன். காரணம், எல்லா ஞானியர்களும் அவர்களது ஞானத்தை, அவர்களுக்கு உதித்த தத்துவ விளக்கங்களை எல்லாம் விரிவாக எழுதினார்கள், விரிவாக சொன்னார்கள். ஆனால் அப்படி சொன்னவர்கள் பிற்காலத்திலே அவர்களுடைய தத்துவ விளக்கங்களின் சாராம்சத்தை சுருக்கி ஓரிரு வரிகளிலே சொல்லி போந்தார்கள். காரணம், மிகப்பெரிய தத்துவ விளக்கங்களை மக்களிடத்தில் கொண்டு செல்லும் போது பாமரர்கள் புரிந்து கொண்டு அதனை உள்வாங்கிக் கொண்டு செயல்படுத்துவது என்பது சிரமமாக இருக்கிறபடியால் அவர்கள் கூற வந்த கருத்துக்கள், தத்துவ விளக்கங்கள், மிகப்பெரிய விளக்கங்கள், தத்துவ விசாரங்களை சுருங்க சொல்லி விளங்க வைப்பது என்கிற முறையிலே அது புத்தரில் இருந்து, இயேசுபிரானில் இருந்து, நபிகள் நாயகத்திடமிருந்து எல்லா ஞானியர்களும் அப்படி சுருக்கி சுருக்கி கடைசியில் அவருடைய இறுதி நிலையில தத்துவ விளக்கங்களை சுருக்கி சொல்வது வழக்கமாக இருக்கிறார். அப்படி என்னுடைய குருவாக இருக்கிற அவர் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூட 11 வகை கோட்பாடுகளை வேதாத்திரியம் என்று வகுத்தார். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கு ஒரு ஆட்சி என்று ஒரு 14 வகை கோட்பாடுகளை வகுத்தார். இந்த 14 வகை கோட்பாடுகள் எல்லாம் பேசி பிற்பாடு இது இன்னும் சுருக்க வேண்டும் என்று அவர் விளைந்து 5 ஒழுக்க பண்பாடு என்று அதற்கு கொண்டு வந்தார். கடைசி இந்த 5 ஒழுக்க பண்பாடும் பெரிதாக இருக்கிறது என்று கருதியவர் இறுதியாக தன்னுடைய வாழ்நாளின் நிறைவு நாட்களில இந்த மக்கள் எளிதான, நம்மை போன்ற பாமர மக்கள் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக 2 ஒழுக்க பண்பாடு என்று அதை சீர்படுத்தி தந்தார். அது என்னவென்றால், நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருடைய மனதுக்கோ உடலுக்கோ துன்பம் தரமாட்டேன். 1, துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். 2, இந்த 2 செய்திகள் என்பது என்னன்னா, ஒட்டுமொத்தமாக நாம் தத்துவ விசாரணை, இறை வழிபாடு, இறை சக்தியினை போற்றுதல் என்பதெல்லாம் எங்கே முடியும் என்று சொன்னால், நமக்கு அருகில் இருக்கிற சக மனிதர்களிடத்துல அன்பு செலுத்துவது என்பதில் தான் வந்து முடிய வேண்டும். அதுதான் எதிர்பார்ப்பு. அதாவது சொல்வார்கள், வா படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் என்று சொல்வார்களே, அதுபோன்று படித்துக் கொண்டே இடித்துக் கொண்டே இருப்பது என்பது உதவாது. எதுவென்று என்றாலும் இறை போற்றுதல், இறை வணங்குதல் என்பதெல்லாம் எங்கு வந்து முடிய வேண்டும் என்று சொன்னால், நமக்கு அருகிலே இருக்கக்கூடிய மனிதனை, அவருடைய உயிரை தன்னுயிர் போல் எண்ணி போற்றல் வேண்டும். அது வந்தா நம்முடைய நோக்கம் நிறைவேறியது என்ற அர்த்தம். அது நீங்கள் இதுவரைக்கும் பின்பற்றவில்லை என்றால் வள்ளலாரை பின்பற்றவில்லை என்ற அர்த்தம். எதுவரையில் என்றால், எப்போதெல்லாம் ஒரு சக மனிதனிடத்திலே பேசும்போது இன்சொல்லாக பேசுவது, கடிந்து பேசக்கூடாது, அவனுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று எண்ணுவது என்பதோடு மட்டுமல்லாமல், பிற்பாடு அந்த மனிதனுக்கு ஏதாவது துன்பம் விளைந்தால் அந்த துன்பத்தை நம்மால் முடிந்த அளவுக்கு போக்க வேண்டும் என்ற
முன்னெடுப்பு இருக்கிறது அல்லவா, அதற்காக ஏதாவது நம்ம செய்ய வேண்டும். அது பொருளுதவி என்று அல்ல, நம்ம இடத்துல இருக்கிற பொருளை எல்லாம் கொடுப்பது என்பது அல்ல. நாம் எந்த வகையிலாவது ஒரு இன்சொல்லாவது, யாவர்க்கமும் ஒரு பச்சிலை என்று திருமலை சொல்லும் போது யாவர்க்கமும் ஒரு இன்சொல் என்று சொல்வார். அந்த ஒரு இன்சொல் கூட போதும், அது கூட சக மனிதனை உயிர்ப்பித்து எழச் செய்யும். எனவே அந்த வகையில அருட்தந்தை இப்படி இரண்டொழுக்க பண்பாடு என்று முடித்திருப்பார். அப்படியாகத்தானே நம்முடைய அருட்பிரகாச வள்ளலார் அவர்களும், உங்களுக்கெல்லாம் தெரியும், 5ஆம் திருமுறை வரையில பக்தி மார்க்கத்திலே திளைத்தவர். தொடர்ந்து பல பாடல்களை கந்தவரானை ஈஸ்வரனை பாடியவர், பாடி திளைத்தவர். பிற்பாடு ஆன்ம ஞானத்தின் உச்சத்தை அடைந்த போது எல்லாம் உள்ள இறை சக்தி, இறைநிலை, ஆண்டவன் என்பது ஒன்றேதான் என்று கண்டுகொண்ட பிறகு அதற்கு ஒரு பெயரிட்டு அருட்பெரும் ஜோதி என்று அழைக்கலானார். அப்படி அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை என்று உங்களுக்கு தெரியும், அருட்ஜோதி அகவல் என்றும் பல்வேறு நூல்களை இயற்றி போந்தார். அப்படி வள்ளலார் அவர்கள் பல்வேறு நூல்களை இயற்றி போந்து நமக்கு செய்ய வந்தது என்ன கடைசியில் என்றால், இந்த மக்கள் தன் சக மக்களோடு ஒத்தும் உதவியாக வாழ வேண்டும், தன் சகோதரனும் போல மற்ற உயிரினங்களும் வாழ வேண்டும் என்று கருதி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்கிற ஒரு அவாதான் கடைசியாக அவரை ஆன்மநேய ஒருமைப்பாடு என்கிற அளவிலே வந்து இட்டு சென்றது. அப்படி அவர் கடைசியாக, நான் ஏற்கனவே சொன்னது போல பல்வேறு விளக்கங்கள், பல்வேறு பாடல்கள் எல்லாம் எழுதினாலும் கூட இறுதியாக ஒரு விண்ணப்பம் வைத்திருக்கிறார். அந்த விண்ணப்பம் மிகச் சுருக்கமானது. நம்மை போன்ற வள்ளலாரை பின்பற்றுபவர்கள் வள்ளலார் கருத்துரை உள்வாங்கி அதன் வழியிலே செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் வேறொன்றும் செய்ய வேண்டியதில்லை. பெரிய பெரிய பாடல்களை எல்லாம் நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டியதில்லை. வேறு எந்த பிரயத்தனமும் பட வேண்டாம். அவர் சொல்லி இருக்கிற, அவர் வைத்திருக்கிற இந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி கொடுத்தால் அதுவே நீங்கள் வள்ளலாருக்கு செய்யும் தொண்டாகும் என்று முதலில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வள்ளலாருக்கு செய்யும் தொண்டு என்பது என்ன என்றால், வள்ளலார் கொடுத்த விண்ணப்பத்தை நிறைவேற்றுவது. மந்திரிமார்களிடத்திலே கொடுக்கிற விண்ணப்பம் போல அது தேங்கிவிடக்கூடாது. நம்மிடம் அந்த விண்ணப்பம், நாம் அதை உடனடியாக கையேந்தி கொண்டு அதை செயல்படுத்துவதற்கு என்னவெல்லாம் நம்மால் செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். விண்ணப்பத்தினை படித்தார்கள். அந்த விண்ணப்பத்தில் இருந்த சாராம்சம் என்ன? எல்லாம் உடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி இன்றையிலிருந்து எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய அவர் சொல்கிறார், சன்மார்க்கம் என்பது சன்ன மார்க்கம், மெல்லிய மார்க்கம் என்னவென்றால் எல்லா உயிர்களும் சமம், தன்னுயிர் போலவே எல்லோரையும் கருதுகிற ஒரு மார்க்கம் தான் சன்மார்க்கம். வாடிய பயிரை கண்டவெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொன்னதன் அர்த்தம் வெறுமனே ஒரு பயிர் வாடுகிறது, அதை பார்ப்பது, அதனால் வாடுகிறேன் என்பது அல்ல. ஒரு பயிருக்கே மனம் வாட்டம் அடைய வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய சக மனிதன் துன்பப்படுகிறான் என்று சொன்னால் அவன் எவ்வளவு வாட்டமடைய வேண்டும், அதை போக்குவதற்கு எவ்வளவு முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று துடிக்க வேண்டும். அதற்கு இட்டு செல்கிற மார்க்கம் தான் சன்மார்க்கம். அதனால்தான் 19ஆம் நூற்றாண்டு இறுதி வரையில் இந்திய திருநாட்டிலே தாது பஞ்சம் என்று ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தின் உச்சகட்டம் எப்படி இருந்தது என்று சொன்னால், சக மனிதன் தனக்குள்ளே கிடைத்த உணவை பங்கிட்டுக் கொள்வதில் சண்டை வந்தது. சொல்வார்கள், ஒரு நாய் எலும்பு துண்டை கடித்துக் கொண்டு போனால் அந்த நாயினை விரட்டி கொண்டு போய் மனிதன் அந்த நாயினுடைய வாயிலிருந்து எலும்பை பிடுங்கி உண்கிற நிலைக்கு பஞ்சம் தலைவிரித்தாடிய காலம் அது. எறும்பு சேமித்து வைத்த உணவை எல்லாம் தோண்டி அது சேமித்து வைத்த நெல் போன்றவற்றை, தானியங்களை எல்லாம் எடுத்து சமைத்து உண்ண முடியுமா என்று தேடி அறிந்த காலம் 19ஆம் நூற்றாண்டிலே. அப்போது நமக்கு சன்மார்க்கத்தை, சுத்த சன்மார்க்கத்தை வழிகாட்டிய வள்ளலார் அவர்கள்
எடுத்த ஒரு முடிவுதான் அணையா அடுப்பு என்பது. அன்றைக்கு அவர் எடுத்த முடிவுதான். இந்த நாட்டில் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது, ஒருவரும் பசி என்னும் நோய் என்று வள்ளலார் அவர்கள் சொல்கிறார். பசி என்பது நோய் என்று சொல்கிறார். அது வெறுமனே பசி என்று பார்க்கக்கூடாது, ஒரு நோய். நோய் என்றால் எவ்வளவு கடுமையானது. அந்த கடுமையான நோயினை போக்குவதற்கு நம்மாலான முடிவை எடுக்க வேண்டும், நம்மாலான முன்னெடுப்பு எடுக்க வேண்டும் என்று அருள் மனத்தோடு இருந்த அந்த அவாதான் அணையா அடுப்பு. அது இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படி தன் சக மனிதர்களை, தன்னோடு வாழ்கின்ற சக மனிதர்களை தன் உயிர் போலவே பிற உயிர்களை மதிக்கிற மார்க்கம் சன்மார்க்கம். அப்படி இருக்கிற அந்த சன்மார்க்கத்திற்கு வள்ளலாருடைய மனதிலே தோன்றுகிறது, இந்த சன்மார்க்கத்திற்கு தடைகள் இருக்கிறது, சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகள் இருக்கிறது என்று கருதுகிறார். தடைகள் இருக்கிறது என்றால் அவர் உங்கள் முன் வைக்கிறார். எது தடைகள் என்று உங்கள் முன்னே வைக்கிறார். எது தடைகள் என்று உங்கள் முன் வைத்து அந்த தடைகளை நீங்கள் போக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார். அந்த தடைகளை போக்க வேண்டிய அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற பொறுப்பு யாருடையது என்றால், யாரெல்லாம் வள்ளலாரை ஏற்றுக்கொண்டு வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதன் வழியிலே பயணிக்க வேண்டும், வள்ளலாரை போற்ற வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அவர்களெல்லாம் இந்த முக்கிய தடைகளை உடைக்க அரும்பாடுபட வேண்டும். அரும்பாடுபட வேண்டும். வள்ளலார் காலத்தில் இருந்த முக்கிய தடைகள் என்னென்ன? சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணாசிரமும் முதலிய உலக ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் முதல் தடையாக அவர் வைக்கிறார். என்ன முதல் தடை என்ன வைக்கிறாருங்க? சமயங்கள், மதங்கள், இவர்கள் வகுத்து வைத்திருக்கிற விதிகள் போன்றன இந்த மக்களிடத்திலே பிரிவினை ஏற்படுத்துகிறது. எப்பொழுது இந்த மதங்கள், அமைப்புகள் எல்லாம் மக்களுடைய பிரிவுகளை ஏற்படுத்த முயற்சிக்கிறதோ, அந்த பிரிவுகள் உண்டாகிறதோ, அப்பொழுது எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய சக மனிதனை தன்மையிலிருந்து பாவிக்கிற எண்ணம் வரும்? வராது என்பதனால்தான் வள்ளலார்கள் இதனை முக்கிய தடைகளாக சொல்கிறார். மதங்கள் என்பது என்ன, அது எப்படி தடைகளை உருவாக்குகிறது என்கிற ஒரு சிறு செய்தியை உங்களிடத்துல சொல்லி பிற்பாடு அவருடைய வள்ளலாருடைய விண்ணப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு இன்று முதல் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். இது எல்லா கூட்டத்திலையும் எடுக்கிற உறுதிமொழி போல் அல்லாது பொதுவாக உறுதிமொழி எல்லாம் ஏற்பது என்பது அன்றைக்கு ஏற்பது அடுத்த வினாடியே காற்றில் பறக்க விடுவது என்பதாகத்தான் இருக்கும். ஆனால் வள்ளலார் விண்ணப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். இன்று எடுக்க வேண்டிய விண்ணப்பம், இன்று எடுக்க வேண்டிய உறுதிமொழியானது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இனி என் வாழ்நாளில் எப்பொழுதும் என்று எக்காலத்தும் என்று வள்ளலார் சொல்கிறார். எக்காலத்தும் இந்த தடைகளை தகர்த்தெறிய நான் பாடுபடுவேன் என்கிற உறுதிமொழியை நீங்கள் எடுக்க வேண்டும். மதம் என்பது என்ன என்று கேட்டால், எல்லா ஞானியர்களும் கடவுள் என்கிற கோட்பாட்டினை, கடவுள் என்கிற விளக்கத்தினை பெற்ற பின்பு அதனை சாதாரண மக்களிடத்துல, பாமர மக்களிடத்துல கொண்டு சேர்க்க அவர்கள் அதனை ஒரு வடிவமைப்பு செய்கிறார்கள். வடிவமைப்பு செய்கிறார்கள் என்று சொன்னால், அது பிற்பாடு அவருடைய பெயரிலேயே ஒரு கட்டமைப்பு, ஒரு அமைப்பு, நிர்வாகம் என்று ஏற்பட்டு விடுகிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புத்தர் இந்த இதுவரையில் கண்ட ஞானிகளில் ஒரு புரட்சி துறவி. இதுவரையில் பல கடவுள் பழக்கம் இருந்தது. என் கடவுள் உன் கடவுள் இருந்த நிலையெல்லாம் மாற்றி கடவுள் நிலை என்பது அரூப நிலை என்பதை விளக்கி போன்றவர் புத்தர். புத்தர் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் விளக்கி நூலாக எழுதி கொண்டு வந்த போது அதனை பின்பற்றுகிற அந்த கட்டமைப்பிற்கு பெயர் என்னவாக இருந்தது என்று சொன்னால் புத்த மதம். புத்த மதம் கடவுள் நிலை அரூபமானது என்று விளக்கிவிட்டு போட புத்தரின் கோட்பாடுகளை அடக்கிய மதம். ஆனா என்னாச்சு, நான் ஒரு புதுக்கவிதையை படித்தேன். ஆசையாய் வாங்கி வந்தேன் புத்தர் சிலையை என் வரவேற்பவர்களில் வைப்பதற்கு என்று ஒரு கவிதையை படித்தேன். யாரோட சிலை? புத்தருடைய சிலை. அதை எப்படி வாங்கி வந்தாரு?
ஆசை ஆசையாக வாங்கி வந்தேன். ஆசை துற என்ற புத்தனின் சிலையை ஆசை ஆசையாக வாங்கி வந்தேன், வரவேற்பதை வைப்பதற்கு என்று ஒரு புது கவிதையை படித்தேன். வெளிநாடுகளிலே, தாய்லாந்து போன்ற நாடுகளிலே புத்தருக்கு பொன்னாலான சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா என்னாச்சு, ஆசை துறை என்ற புத்தருக்கு எவ்வளவு பெரிய சிலைகள் வைப்பது என்று போட்டி போட்டுக்கொண்டு அதுல நாட்டம் வந்ததை தவிர அந்த ஞானி சொன்ன கருத்தின் மீது, அந்த ஞானி சொன்ன கடவுள் கோட்பாடு மீது இருந்த ஈர்ப்பு அல்லது நம்பிக்கை சற்று விலகி போய் அவர்களுக்குள்ளே பிரிவினைகள் வந்து விடுகிறது. இது புத்த மதத்திற்கு மட்டும்தான் சொந்தமா என்றால் அப்படி அல்ல. இஸ்லாம் மதத்துக்கும் சொந்தம், கிறிஸ்தவ மதத்துக்கும் சொந்தம். இந்த உலகத்தில் எந்தெந்த மதங்கள்லாம் வந்திருக்கு, அந்த மதங்களுக்கெல்லாம் சொந்தமானது என்னன்னு கேட்டா, அந்த மதங்கள் மனிதர்களால் கட்டமைக்கப்படுகிற போது ஞானிகள் உருவாக்கியதுதான் எல்லா மதங்களும். அதுல சந்தேகமே வேண்டாம் நமக்கு. எல்லா மதங்களும் ஞானிகள் உருவாக்கிய மதங்கள் தான். ஆனால் மக்களால், சாதாரண மக்களால் கட்டமைக்கப்படுகிற போது பின்பற்றுவர்கள் அதிலிருந்து வேறுபட்டு தங்களுக்குள்ளே விதிகளை வகுத்து திரும்பவும் மனிதர்களை தனித்தனியாக பார்ப்பது என்கிற முறையிலே வந்து விடுகிற போது அங்கே சண்டைகள் வருகிறது, சச்சரவுகள் வருகிறது. நம்முடைய திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார்? பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லியிருக்கிறார். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னது என்ன? சுத்த சன்மார்க்கம் தான் இல்லையா? எல்லா உயிர்களும் சமம் என்பதைத்தான் அவர் சொல்கிறார். எல்லா உயிர்க்கும், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று. ஒரு சக மனிதன் இல்ல, உயிர் இனம், ஜீவ இனம் என்று எது இருக்கிறதோ அது எல்லாமே சமமானவை என்று சொன்ன வள்ளலார், திருவள்ளுவர். பகுத்துண்டு பல்லுயிர் வாழ்களில் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொன்னவரும் வள்ளுவர் தான். இந்த வள்ளுவ கருத்துக்களை இன்று மனப்பாடம் பண்ணி ஒப்புவிக்கிற செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வள்ளுவருடைய திருக்குறளை ஒப்புவித்தல் போட்டியெல்லாம் நடக்குதுங்க. ஆனா எந்த குழந்தைக்கும் இதனுடைய உள்ளர்த்தம் போதிக்கப்படுவதில்லை. வள்ளுவத்தை பின்பற்றுதல் என்று எங்க இருக்கணுங்க? பகுத்துண்டு பல்லுயிர் 9 என்கிற அந்த வரிகளை பின்பற்ற வேண்டும். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அந்த வரிகளை பின்பற்ற வேண்டாம். ஆனா அது நடக்கல. அதே போல்தான் மதங்களின் கோட்பாடுகளும் ஞானியர்களின் தத்துவ கருத்துக்களும் விளக்கங்களும் ஒரு கட்டத்திற்கு மேல் விலகி சென்று அவர்களே திரும்ப திரும்ப பிரிவினைகள் உருவாக்கி இது காலமெல்லாம் கடந்து வந்தது. இதற்கெல்லாம் மேலே திருமூலர் சொல்லியிருக்கிறார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது அரசியல் வாசகம் போல் பயன்படுத்தப்படுகிறதே தவிர அது நடைமுறை வாழ்க்கையில இன்றளவுக்கும் வந்தபாடில்லை. இன்றைக்கும் மத வேறுபாடுகள், மத துவேஷங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. இது இருக்கிற வரையில் வள்ளலார் அவர்களின் சொன்ன ஆண்மனைய ஒருமைப்பாடு, அதுதான் சுத்த சன்மார்க்கம். ஆண்மனைய ஒருமைப்பாடு தான் சுத்த சன்மார்க்கம். அந்த சுத்த சன்மார்க்கத்தை எட்டுவது என்பது எப்படி இயலும்? மனிதன் தனக்குள்ளே மத வேறுபாடுகளை வைத்துக் கொண்டிருந்தால் எப்படி அது இயலும்? அதனால்தான் சொல்கிறார், முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார அனுஷ்டானங்கள், சங்கற்ப விகற்பங்களும், வருணாசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாவண்ணம், எங்கள் மனதில் அவரையும் சேர்த்துக்கிறார் வள்ளலார், தன்னையும் சேர்த்துக் கொண்டு எங்கள் மனதில் பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும் என்று முதல் விண்ணப்பமாக வைக்கிறார். இந்த விண்ணப்பம் வள்ளலார் அவர்கள் இறைநிலையிடம் வைக்கிறார் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் தவறு செய்கிறீர்கள். கடவுளிடம் வேண்டுகிறார் என்று வைத்துக் கொண்டால் தவறு செய்கிறீர்கள். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தினமும் இங்க விண்ணப்பம் கடவுளுக்கு வச்சுட்டு என் வேலை இல்லை, இனிமேல் இந்த தடையை நீக்க வேண்டியது என் வேலை இல்லை, எல்லாம் கடவுளோட வேலை, இறைநிலையோட வேலை, அருட்பெருஞ்சோதியோட வேலைன்னு விட்டுருவீங்க. அப்ப அருட்பெருஞ்சோதியோட வேலை இல்லை. வள்ளலார் வைக்கிற இந்த விண்ணப்பம் யாருக்கு வைக்கிறார் என்றால் வள்ளலாரை பின்பற்றுகிற சுத்த சன்மார்க்கிகளுக்கு வைக்கிற விண்ணப்பம் என்னவென்றால், முக்கிய தடைகளாக இருக்கக்கூடிய எந்த மதத்தினர் இருந்தால் என்னெல்லாம் உயிர்கள், என்னுடைய உயிர் தான், என்னுடைய சகோதரன் தான் என்று நினைக்கிற பாய்ந்து வர வேண்டும். அது இந்த நாட்டிற்கு இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்று. ஒரு செய்தியை சொல்லுகிறேன் கேளுங்கள். இந்த உலகத்தில் அமைதி வேண்டும், அமைதி வேண்டும் என்று எத்தனையோ ஞானிகள் பிறந்திருக்கிறார்கள். அதிலே வள்ளலார் வெளிவந்தவரும் அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர். உங்களுக்கு ஏற்கனவே இந்த செய்தி சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன்.
வேதாத்திரி அவர்கள் தன்னுடைய என்னது வாழ்க்கை விளக்கம் என்கிற புத்தகத்தில் அற்புதமாக சில வரிகளை குறிப்பிடுகிறார். அப்பொழுது ஆழ்ந்த உறக்கத்தின் நடுவே நள்ளிரவில் நடுவீசியில் வள்ளலார் தனக்கு எதிரே தோன்றியதாகவும் அருள் பாலித்து இன்றிலிருந்து 10 ஆண்டு காலம் என்னுடன் இருக்கப் போகிறேன் என்றும் அவர் சொல்லி மறைந்தார். பிற்பாடு நான் 10 ஆண்டுகள் எழுதிய என்னுடைய எல்லா கவிதைகளிலும் வள்ளலார் கருத்துக்களே மிகுந்திருந்தது என்று வேதாத்திரி மாமணி அவர்கள் தன்னுடைய எனது வாழ்க்கை விளக்கம் என்கிற அந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, வள்ளலார் பெற்ற ஞான யோக அனுபவம் என்கிற அருள் தந்தை அவர்களுடைய வள்ளலார் காந்தி விழாவில் 1996 என்று நினைக்கிறேன், அந்த விழாவிலே அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார், எனக்கு கவிதை செய்யுள் எழுத வேண்டும் என்பதெல்லாம் தோன்றி உட்கார்ந்து எழுத வேண்டும் என்று எண்ணியெல்லாம் நான் உட்காரவில்லை. எப்பொழுது வள்ளலார்கள் என்னுள்ளே அருள்பாலித்து ஆட்கொண்டாரோ அன்றிலிருந்து நான் கவிதை எழுத ஆரம்பித்து விட்டேன் என்று வேதாத்திரி மாமணி அவர்கள் அந்த உரையிலே சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் ராஜேஸ்வரி திருமணத்தில் ஆற்றிய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதை ஏன் சொல்கிறார் என்று சொன்னால், அவர் சொல்கிறார், பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திட வேண்டும் என்று சொல்கிறார். பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் என்றால் என்ன அர்த்தம்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல உலகத்தில் உள்ள ஞானிகள் எல்லாம் தத்துவங்களை பொழிந்து சாராம்சத்தை கொடுத்த போது அதனை பின்பற்றுவர்கள், உதாரணத்திற்கு சொல்கிறேன், எந்த மதத்தையும் நாம் குறை கூறுவதல்ல, எல்லா மதத்திலும் நன்மைகளே இருக்கின்றன. எல்லா மதத்தையும் போதித்த ஞானிகள் இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஒரே கருத்தோடு தான் வந்தார்கள். ஒரு கடவுளை குறிப்பிட்டு அந்த கடவுளுக்கு ஒரே கடவுள் என்று பெயரிட்டால் அந்த மதத்தை சார்ந்தவன் என்று சொல்ல அவர் தவறாக புரிந்து கொண்டு அதுதான் கடவுள் என்று சொல்கிறார். மற்ற மதத்தினை பின்பற்றுவது கடவுள் இல்லை என்று சொல்கிறார். அப்ப என்ன வச்சுங்க, பல கடவுள் என்பது சண்டை சச்சரவுகளை உருவாக்குறது. அப்போ சண்டை சச்சரவு உருவாக்குது என்றால் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். அப்படியாகத்தானே வள்ளலார் அவர்கள் இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல 5ஆம் திருமுறை வரையில் கந்தசாமியும் பாடியிருக்கிறார், ஈஸ்வரனையும் பாடியிருக்கிறார், பார்வதியும் பாடியிருக்கிறார். பல கடவுள் தான், கடவுள் பெயர்கள், பல கடவுள் பெயர்கள் அவர் பாடல்கள் படையேற்றி இருக்கிறார். பிற்பாடு ஞான விளக்கம் ஞானத்தின் உச்சத்தை அடைந்த போது எல்லா கடவுளுக்கும் பல பெயர்கள் தான் இருக்கிறது, அவை எல்லாம் ஒன்றே என்று அருட்பெருஞ்சோதி என்று அதற்கு பெயரிடுகிறார். இப்ப நாம என்ன சொல்றோம், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி என்றுதான் சொல்றோம். கடவுளை யார் வழங்கினாலும் அவர்களும் வழங்குவது அருட்பெருஞ்சோதி என்று என்கிறோம். நமக்கு வர வேண்டும். இப்போ வந்தா மற்ற மதத்தினரை நாம் தோஷிப்பது அல்லது அவர்களை மாறாக கருதுவது என்றெல்லாம் நடக்காது. அப்ப அதைத்தான் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். முதல் தடையாக இதுதான் சொல்கிறார். என்ன தடைங்க? ஜாதி மதம், மதம் அதனால் உருவாக்கப்பட்ட ஜாதி. இது ஏதோ இந்து மதத்திற்கு மட்டும் இருக்கிறது என்று யாரும் தவறாக நினைத்து விடார்கள். இந்து மதத்தில் மட்டும் இருக்கிற குறைகள் அல்ல, இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா மதங்களிலும் நான் சொன்ன வழிகளில் தான் வருகிறது. ஞானியர்கள் உருவாக்குகிறார்கள், பிற்பாடு வந்த மக்கள் அதை கட்டமைப்பு செய்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு நிறுவனமாக ஆக்குகிறார்கள். ஆக்கிய பின்பு அவர்களுக்குள்ளே பேதங்களை உருவாக்குகிறார்கள். அந்த பேதங்களுக்குத்தான் வள்ளலார் அவர்கள் சொல்கிறார், ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணாசிரமும் முதலிய உலகாசார சங்கற்ப விகாரங்களும் என்று சொல்கிறார். விகற்பங்களும் என்று சொல்கிறார். விகாரங்கள் என்று சொன்னது கூட சரியான வார்த்தை தான், அது விகாரம் தான், விகற்பங்கள் அல்ல. அப்படி விகாரங்களை தோற்றுவித்து நம்முடைய பிரிவினை உண்டாக்குகிற அந்த தடை இருக்கிறது அல்லவா, அது போக வேண்டும். அது எதற்கு தடையாக இருக்கிறது? சுத்த சன்மார்க்கத்திற்கு தடையாக இருக்கிறது, ஆண்மனைய ஒருமைப்பாட்டிற்கு தடையாக இருக்கிறது என்பதை வள்ளலார்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டு, அது எப்படி இருக்க வேண்டும்? எங்கள் மனத்தில் பற்றாத வண்ணம் இந்த செய்திகள், பாகுபாடுகள், வர்ணாசிரம வேறுபாடுகள், மத வேறுபாடுகள் எதுவும் என்னை பற்றாத வண்ணம் அருள் செய்த வேண்டும் என்று ஒரு செய்தியை முதலில் சொல்கிறார். அதான் உங்களுக்கு படித்த விண்ணப்பத்தில் முதல் விண்ணப்பம். இது என்னுடைய வரக்கூடாது. அப்ப இன்றிலிருந்து நீங்கள் உறுதிமொழி எடுக்க வேண்டாம். இன்றிலிருந்து நான் யாரை பார்த்தாலும் நான் கூட வேடிக்கையா கேட்பேன்,
நீங்கள் யாரையாவது தெரியாத ஒரு நபரை பார்த்தா நீங்க என்ன ஜாதி என்று கேட்டு விட்டீர்கள் என்றால் நாம் வள்ளலாரை பின்பற்றவில்லை என்று அர்த்தம். யாரையாவது பார்த்தால் நீங்க என்ன ரிலிஜன் என்ன, உங்க ரிலிஜன் என்ன, உங்க மதம் என்ன என்று நீங்கள் முதல் கேள்வியை கேட்பீர்களானால் உங்களுக்கு நீங்களே மதிப்பெண் போட்டுக் கொள்ளலாம். 100% வள்ளலார் அல்ல நீங்க, வள்ளலாரை பின்பற்றுகிற சன்மார்க்கி அல்ல நீங்க. எப்ப இந்த கேள்வி ஒருத்தரை பார்த்து கேட்டுட்டீங்களோ, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினோம் என்று சொல்ல வள்ளலார் மார்க்கிகள் எப்படி ஒருவரை பார்த்து முதல் கேள்வியாக நீங்க என்ன ஜாதின்னு கேட்க முடியுமா? நீங்க என்ன மதம் கேட்க முடியுமா? கேட்க மாட்டோம், கேட்க கூடாது. கேட்டால் நாம் வள்ளலாரை பின்பற்றுவதிலிருந்து வழுக்கி விடுகிறோம் என்று அர்த்தமாக போகும். எனவே இது முதல் தடையாக இருக்கிறது, இதை போக்க வேண்டும் என்று வள்ளலார் அவர்கள் விண்ணப்பத்தை வைக்கிறார். இரண்டாவது விண்ணப்பம் மிக முக்கியமான விண்ணப்பமாக இருக்கிறது. அது என்னன்னா, சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியம் என்றே அவர் சொல்லுவது என்னன்னா, ஆன்மநேய ஒருமைப்பாடு. ஆன்மநேய ஒருமைப்பாடு என்பதுதான் வள்ளலார் அவர்களின் மிக முக்கியமான நோக்கு. இந்த நோக்கத்துக்கு ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்று கூட அதை சொல்லுகிறார். இந்த விண்ணப்பத்தில் அப்படி அந்த வார்த்தைகள்லாம் பாருங்க. அதாவது சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்து அருள வேண்டும். உங்கள் விண்ணப்பத்தை நான் நினைக்கிறேன், உங்க விண்ணப்பத்தை நீங்க தெளிவா விளக்கமோ ஒரு வார்த்தையா படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உண்மைதான், அது இயல்பு, அது எந்த குறையும் இல்லை. ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொல்லும் போது அது சடங்காகி போகும். அது சடங்கு போல கடந்து விட்டு போவது என்பது இயல்பாக நடக்கிற காரியம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். இது வேதாத்திரி மாமுனிகள் உலக நல வாழ்த்து பாடல். இப்ப இது மன்றங்கள்ல பாடுறாங்க. நிகழ்ச்சி நடக்குது 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் நடக்குது. உலக நல வாழ்த்து எப்ப பாடுவாங்க, எப்ப போலாம் வீட்டுக்குன்னு ஜனங்க பைய எடுத்து ரெடி ஆயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அந்த உலக நல வாழ்த்து என்பது சடங்காகி போய்விட்டது அர்த்தம். உலக நல வாழ்த்து நன்றி உரை மாதிரி ஆகிவிட்டது. பொதுவாக நன்றி உரை எப்படி தெரியுமா? நன்றி உரை என்பது நம்ம பேக்லாம் எடுத்து கட்டி வச்சு ரெடி ஆகிறதுக்கான ஒரு நேரம். அதுவரை உட்கார்ந்து நன்றி உரை இப்பொழுது ஐயா அவர்கள் நன்றி உரை கூறுவார்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க எடுத்து போயிடுவாங்க. அது சடங்கு. அப்படி எழுந்து போனா அது சடங்கு. நன்றி உரையிலையும் நன்றி உரை வாசிப்பவரையும் மதிக்க வேண்டாம், நன்றி உரையிலும் செய்தி என்ன என்று நீங்கள் கேட்க வேண்டாம். யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு அமைப்புக்கு தொண்டு செய்தார்கள், உதவி புரிந்தார்கள் என்பதற்கு நீங்கள் இருக்க வேண்டாமா? நன்றி உரை வரை கடைசி வரை இருக்கையில் இருக்க வேண்டாமா? இருக்கிறோமா? நினைச்சு பாருங்க, இருக்கிறோமா? பெரும்பாலானவர்கள் நன்றி உரை என்ற போதே எழுந்து விடுவார்கள், எழுந்து சென்று விடுவார்கள். வாழ்வு இது சன்மார்க்கிய சங்கம், இது ஒழுக்கமான சங்கம். நான் சொல்வது பொதுவாக பாமர மக்கள், உங்களுக்கு மட்டுமான செய்தி அல்ல. பொதுவாக அந்த நிலையில் தான் நன்றி உரை என்பது சடங்காகி போகும். அதுபோல விண்ணப்பத்தை கூட இதுவரை படிக்கும் போது வேகமாக படிப்பதும் அதனை திரும்ப சொல்வதுமாக கடந்து விட்டு இருந்தால் நான் குறையாக சொல்லவில்லை, அதை நான் உங்களுக்கு குறையாக சொல்லவில்லை. இன்று ஐயாவிடத்தில் ராஜேந்திரன் ஐயாவிடத்தில் நான் ஏன் அவரை கேட்டேன் என்றால், மிக முக்கியமான செய்திகள் அடங்கியது இந்த விண்ணப்பம். இந்த விண்ணப்பத்தை விலக்கி நாம் பேச வேண்டும் கொஞ்ச நேரம் என்று அவரிடத்துல வேண்டுகோள். அதான் சொன்னார், மற்றவர்கள் நான் போய் அழைப்பேன், ஐயா அவர்கள் என்னிடத்துல வந்து கேட்டார் என்று உங்களுக்கு முதல்ல சொன்னதோட காரணம் என்னன்னா, நானே ஐயா அவர்கள் சொன்ன இந்த விண்ணப்பம் என்பது மிக அருமையான பகுதி, அதனை நாம் படிக்க வேண்டும், அதனை விளக்க வேண்டும் என்று. அடுத்த தடையாக இருப்பது என்ன? ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்து அருளல் வேண்டும் என்று வள்ளலார் கூறுகிறார். அப்ப ஆன்மநேய ஒருமைப்பாடு என்பது என்ன அப்படின்னா, இதை வள்ளலார் வழிவந்த வேதாத்திரி மாமுனியின் அவர்களை வழி நின்று நான் விளக்கினால் உங்களுக்கு எளிமையாக புரியும் என்று நினைக்கிறேன். வள்ளலார் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ, இறுதி நாட்களிலே எந்த செய்திகள் எல்லாம் மக்களிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தாரோ, அதனையெல்லாம் அருள் தந்தை அவர்களின் உடலிலே 10 ஆண்டு காலம் வாழ்ந்து
பாடல் வடிவாகவும் செயல் வடிவமாகவும் செய்திருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. ஏனென்றால் அருள் தந்தை அவர்கள் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எல்லோரும் ஒருவருடைய சுயசரிதையை இன்னொருவர் எழுதுவார்கள், அவருடைய சரிதையை ஒருவருடைய சரிதையை இன்னொருவர் எழுதுவார்கள். ஆனால் அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார், என்னுடைய சரிதையை இன்னொருவர் எழுதினா அது என்ன ஆகும்னா, நான் சொல்லாத செய்திகள் அல்லது எனக்கு புகழ் சேர்க்க வேண்டும் என்பதற்காக எதையாவது இட்டுக்கட்டி எழுதிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது. அது வேண்டாம். எது நடந்ததோ, எப்படி நடந்ததோ, என் வாழ்க்கையின் அத்தனை அம்சங்கள் நானே எழுதினேன் என்றுதான் அந்த புத்தகத்தை தொடங்குவார். அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட செய்தி தான் 10 ஆண்டு காலம் வள்ளலார்கள் என்னோடு இருந்தார் என்கிற செய்தி. அதுல வள்ளலார் வாழ்ந்த காலத்துல அவர் இறுதி நாட்களிலே எதையெல்லாம் செய்ய நினைத்தாரோ அதை சுத்த சன்மார்க்க சங்கம் என்பது 1865ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அந்த சுத்த சன்மார்க்க சங்கத்தை இன்னும் பல ஆண்டுகள் வள்ளலார் வாழ்ந்திருப்பாரே ஆனால், இந்த நிலவரத்தில் இருந்திருப்பாரே ஆனால், வள்ளலாருக்கு பிற்பாடு வந்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள் என்ன செயல்களை, என்ன கோட்பாடுகளை, என்ன விளக்கங்களை எல்லாம் தந்துவிட்டு சென்றிருக்கிறாரோ அதையெல்லாம் வள்ளலாரே செய்து முடித்திருப்பார் என்றுதான் நாங்கள் எல்லாம் எண்ணுகிறோம். ஆண்மனை ஒருமைப்பாட்டு விளக்கத்தை மிக அருமையாக உங்களுக்கு சில மணித்துளிகளை விளக்க விரும்புகிறேன். ஆன்மா என்பது என்ன என்றால், ஒரு மனித உடலிலே இருக்கிற கருமையம். மனித உடலில் இருக்கிற கருமையம் என்பது வேறொன்றுமில்லை, நாம் செய்கிற கர்மா என்று சொல்கிறதே வினை பதிவுகள், அதையெல்லாம் அடங்கிய ஒரு பொக்கிஷம் கருவூலம். ஒரு விமானம் போகுது, அந்த விமானத்துல ஒரு விபத்து என்றால் என்ன செய்வாங்க? முதல்ல அந்த விமானத்தில் இருக்கிற கருப்பு பெட்டி அதை எடுத்து அதுக்குள்ள என்னென்ன விவரங்கள் இருக்கிறது என்று சோதித்து பார்ப்பார்கள். அதுபோல ஒரு மனிதன் ஒரு வாழ்நாளிலே ஆற்றிய அத்தனை செய்திகளையும் அடக்கிய ஒரு கருப்பு பெட்டி தான் ஒரு மனிதனுடைய ஆன்மா, ஒரு மனிதனுடைய கருமையம், ஒரு மனிதனுடைய கருவூலம். அதுல இருக்க எல்லா செய்திகளும் இருக்கு. அந்த ஆன்மா என்பது எனக்கு இருக்கிறது, ஐயாவுக்கு இருக்கிறது, அதுபோல இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஆன்மா இருக்கிறது, கருமையம் இருக்கிறது. அவரவர்கள் ஆற்றிய வினைகள், செயல்கள் எல்லாம் அடங்கிய பதிவுகள். இது போல நமக்கு மட்டும்தான் ஆன்மா இருக்கிறதா என்றால், உலகத்தில் உள்ள அத்துணை மனிதர்களுக்கும் இன்றைக்கு 800 கோடிக்கு மேல் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னா, அந்த 800 கோடி மக்களுக்கு மேல் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் ஒவ்வொரு இடத்தும் ஆன்மா இருக்கிறது. உடலிலே வேறுபாடுகள் இருக்கலாம், உடலிலே வேறுபாடுகள் இருக்கலாம். என்ன வேறுபாடு இருக்கலாம்? உருவமைப்பு, நான் கொஞ்சம் குட்டையா இருக்கலாம், ஐயா என்னை விட உயரமா இருக்கலாம். நான் கருப்பா இருக்கலாம், ஐயா அவர்கள் சிகப்பா இருக்கலாம், இல்லையா? நான் கொஞ்சம் அசிங்கமா இருக்கலாம், ஐயா அவர்கள் அழகாக இருக்கலாம். இதெல்லாம் உருவமைப்புல மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் அவரிடத்திலும் என்ன இருக்கும்? ஆன்மா இருக்கும். என்னிடத்திலும் ஆன்மா இருக்கும். ஆன்மா என்பது ஒன்றுதான். இந்த 800 கோடி மக்களுக்கும் ஆன்மா ஒன்றுதான். ஆன்மா என்பது கருமையம், எல்லா ஜீவனத்திலும் இருக்கு. இந்த உருவமைப்பு என்பதும் அவருக்கு ஒரு குணம் இருக்கலாம், எனக்கு ஒரு குணம் இருக்கலாம். அவருக்கு ஒரு உடல் வலிவு இருக்கலாம், எனக்கு ஒரு உடல் வலிவு இருக்கலாம். அதே மாதிரி அவருக்கு ஒரு எழுத்து என்று சொல்கிறோமே ஆரோக்கியம் இருக்கலாம், எனக்கு ஒரு ஆரோக்கிய நிலை இருக்கலாம். அவருக்கு ஒரு புகழ் இருக்கலாம், அதே போல எனக்கு ஒரு புகழ் இருக்கலாம். செல்வத்தில் அவர் சிறந்தவராக இருக்கலாம், நான் கொஞ்சம் வறுமையில் இருக்கலாம். இப்ப இது வேறுபாடுகள். நம்ம மனிதர்களிடத்துல வேறுபாடுகள் இருக்கு. இந்த வகையில தான் வேறுபாடுகள் இருக்கு, இல்லையா? நினைச்சு பாருங்க, இந்த வகையில தான் வேறுபாடு. ஆனா என்ன பண்றோங்க, இந்த வேறுபாடுகளைத்தான் நாம் பெரிதுபடுத்தி காட்டுகிறோம். நாம இப்ப இன்றைக்கு வரைக்கும் சொல்லி கருப்பா இருக்கிறவங்க யாராவது மதிக்கிறீங்களா? கருப்பும் ஒரு நிறம் தானே, கருப்பும் ஒரு வண்ணம் தானே, அதுல என்ன குறை? ஆனா நம்ம என்ன பண்றோங்க, கருப்பா இருந்தா ஒரு வேறுபாடு. குள்ளம் என்பது ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு நிலை, அவ்வளவுதான். உயரம் என்பது ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலை, அவ்வளவுதான். ரெண்டு வேறுபாடு, அவ்வளவுதான். ஆனா அதை போட்டுக்கிறோமா இல்லையா? நம்ம சின்ன வயசுல கிண்டல் பண்ணிருக்கீங்கல்ல, குள்ளமா இருக்கிற பையனை கிண்டல் பண்ணிருக்கீங்கல்ல, நெட்டையா இருக்கிற பையனை கிண்டல் பண்ணிருக்கீங்கல்ல, இல்லையா? அதே மாதிரி ஒரு என்னுடைய திறமைக்கு ஏற்ற செல்வத்தை நான் மீட்டிருக்கிறேன், அந்த நிலையில் நான் ஏழையாக இருக்கலாம், அவர் பணக்காரனாக இருக்கலாம். இது வேறுபாடு, அவ்வளவுதான். ஆனா இந்த வேறுபாட்டை இந்த சமூகம் வர்க்க பேதம் என்று உருவாக்கி வைத்திருக்கிறது. அப்ப நிறபேதம், வர்க்க பேதம், இனபேதம் என்று எத்தனையோ பேதங்களை தொடர்ந்து மனித குலம்
உருவாக்கி கொண்டே இருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ இந்த இனபேதம் வர்க்க பேதம் இதற்கெல்லாம் உதவிகரமாக ஞானிகள் உருவாக்கி வைத்து விட்ட போன இந்த மதங்களும் ஒத்தாசையாக இருக்கிறது என்பதுதான் சற்று வேதனைக்குரிய செய்தி. இதான் நடக்குது. நான் சொல்வது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நான் அதனால்தான் முழுமையான விளக்கத்தை சொல்லிவிட்டேன். நேரடியாக ஏதோ மதங்களை குறி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் எண்ணக்கூடாது என்பதற்குத்தான். மதங்கள் உண்மையிலேயே மக்களுக்கு நன்மை செய்ய வந்தவைதான். ஆனால் பிற்பாடு இவையெல்லாம் தோன்றி மதங்களுக்கு மனிதர்களுக்குள்ளே வேற்றுமைகளை கற்பித்து நான் சொன்ன வேறுபாடுகள் என்பதெல்லாம் இயற்கை. நான் சொன்ன வேறுபாடுகள்லாம் வெள்ளையா இருக்குது, கருப்பா இருக்குது, உயரமா இருக்குது, குட்டையா இருக்குது, எனக்கு கொஞ்சம் உடல் வலி குந்தி இருப்பது, அவர் உடல் வலிவாக இருப்பது, நான் ஆரோக்கியம் சற்று குறைந்திருப்பது, அவர் அதிகமாக இருப்பது, என்னுடைய புகழ் ஓங்கி இருப்பது அல்லது குறைந்திருப்பது அல்லது அவருடைய புகழ் ஓங்கி இருப்பது என்பதெல்லாம் இயற்கையாக நடக்கிற செய்திகள். இதுலத்தான் நாம் என்ன பண்றீங்க, தலையில வச்சு கொண்டாடுறோம். நீங்க அருட்பெருஞ்சோதின்னு சொல்றோம் இல்லையா, சுத்த சன்மார்க்கம் என்று சொல்கிறோம் இல்லையா, அதை நோக்கி நாம் செல்ல மாட்டோம் என்பதுதான் செய்தி. அதை செல்லக்கூடாது என்பதுதான் வள்ளலார் விண்ணப்பமாக இருக்கிறது. அப்படி செல்லக்கூடாது. அப்ப இந்த வேற்றுமை என்பது இயற்கை. இப்ப எது செயற்கை என்று சொன்னால், இந்த வேற்றுமைகளை அல்லது மனிதர்களுக்குள்ளே இருக்கிற வேறுபாடுகளை பெரிதுபடுத்தி அதை கொண்டாடுகிற நிலை இருக்கிறது அல்லவா, அதை கொண்டாடுகிற நிலை இருக்கிறது அல்லவா, அந்த நிலைதான் செயற்கையானது. அது போக்கப்பட வேண்டும். இதை விளக்குவதற்கு சற்று விரிவான ஆராய்ச்சியாக வள்ளலார் வழி நின்று வேதாத்திரியார் ஒரு கருத்துக்களை சொல்கிறார். இந்த வேறுபாடுகள் என்பது, இயற்கையான வேறுபாடுகள் என்பது ஒரு மனிதனுக்கு எப்படியெல்லாம் ஏற்படுகிறது என்றால், 7 வகை தன்மைகளில் ஏற்படுகிற வேறுபாடுகள், அதற்கான காரணங்களை 16 வகைகளாக வகைப்படுத்துகிறார். ஒரு 16 வகைகளை சொல்றாருங்க. என்னென்னங்க, ஒரு மனிதனுக்கு கரும அமைப்பு. இப்ப நீங்களும் நானும் பிறக்கிறோம்னா, யாரும் உயரமாக உள்ள, ஆரோக்கியமாக உள்ள, புகழ்மிக்க, செல்வ வளம் உள்ள ஒரு தாய் தந்தையருக்கு பிறக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து பிறந்தோமா? யாராவது அப்படி யாராவது கேட்டு வரம் பெற்று வந்தீர்களா? குழந்தையாவது வரம் கேட்டு பெறுவார்கள். பெற்றோர்களை வரம் கேட்டு பெற்ற குழந்தைகள் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இல்லை அல்லவா? அப்ப நமக்கு கருவமைப்பிலே நமக்கு ஒரு தோற்றமோ மற்றதோ வரும். உருவமைப்பு வரும், உடல் வலி வரும். இதெல்லாம் எதுல இருந்து வருங்க? ஆரோக்கியம் எல்லாம் எதுல இருந்து வருங்க? கருவமைப்பிலிருந்து வரும். கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், தொழில், அரசாங்கம். நான் விளக்குறேன். இன்னொரு ஐயா அவர்கள் எனக்கு நேரமாச்சு இருந்து ஒரு சமீட்சை தரணும். அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் என்று 16 வகை காரணிகளை, இந்த காரணங்களாலெல்லாம், உதாரணத்துக்கு சொன்ன ஒரு கருவமைப்பு ஒரு மனிதனுக்கு வேறுபாட்டை உருவாக்குகிறது என்று சொன்னால், அது அவருடைய உருவ அமைப்பில் வேறுபாட்டை உருவாக்கலாம், அல்லது அவருடைய உடல் வலிவிலே வேறுபாட்டை உருவாக்கலாம். தொழில், அவன் என்ன தொழில் செய்கிறானோ அந்த தொழிலின் பார்ப்பட்டு அவருடைய உடல் வலிவும் உடல் சுகமும் ஏன் உருவ அமைப்பும் அழகும் கூட மாறுபடும். இந்த தொழிலை செய்யறவனே நீங்க கிண்டல் பண்ணக்கூடாது, அந்த தொழிலை செய்யறவனே கேலி பண்ணக்கூடாது. தொழிலுக்கேற்ற அவருடைய உருவ அமைப்பு மாற்றம் பெறும். இப்படியாகத்தானே பருவம், நட்பு, சந்தர்ப்பம் என்று பல்வேறுபட்ட காரணங்களால் இந்த வேறுபாடுகள் இருக்கிறது. எனவே வேறுபாடுகள் என்பது இயற்கை, அந்த வேறுபாடுகளை கொண்டாடுவது என்பது செயற்கை. அப்ப மனசுக்குள்ள என்ன வரணுங்க? இந்த மனிதன் குட்டையாக இருந்தாலும் நெட்டையாக இருந்தாலும், புகழ்பெற்றவனாக இருந்தாலும் புகழ் இல்லாதவனாக இருந்தாலும், செல்வ வளம் மிக்கவனாக இருந்தாலும் சரி, செல்வ வளம் இல்லாதவனாக இருந்தாலும் சரி, இது இந்த 16 காரணங்களுக்குனால ஏதோ ஒரு காரணத்தினால உருவான ஒரு இயற்கையான மாறுபாடு, அவ்வளவுதான். அப்ப அதை போற்ற வேண்டும் என்று சொன்னால் நம் மனதில ஒரு ஆழமான ஒரு கருத்து ஊன்றப்பட வேண்டும். அதுதான் எல்லா மனிதர்களுக்கும் நிரம்பி இருப்பது ஆன்மா என்கிற ஒன்றுதான். அது எல்லோரையும் இணைக்கிற ஒன்று என்கிற ஒரு ஆழமான செய்தி நமக்குள்ளே வர வேண்டும். அதனைத்தான் வள்ளலார் ஆன்மநேய ஒருமைப்பாடு என்று ஆழமாக நமக்கு வலியுறுத்தினார். அது எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இந்த எல்லாருக்கும் ஆன்மா ஒன்றுதான் என்ன அர்த்தம்? அப்ப நாம எல்லாம் எப்படி வந்தோம் என்பதை ஒரு 2-5 மணித்துளிகளை நான் உங்களிடத்தில் விளக்கிவிட முடியும். நாம் எப்படி வந்தோம் என்று பார்த்தால், இந்த பூ உலகிலே மனிதர்களாக பிறந்தோம் என்றால் நமக்கு முந்தைய
இனம் எது என்றுனா விலங்கினம். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த கதைதான். விலங்கினத்திலிருந்து நாம் வந்தோம் என்பதை நான் இப்போது உங்களுக்கு அடித்தரமாக பேசல, புரிய வேண்டியதில்லை. டார்வின் புரிய வச்சுட்டார். அதனால விலங்கினத்தில் தான் நம்ம வந்தோம். இப்போ விலங்கினம் என்பது அதில வகைப்படுத்தி போனா ஒவ்வொன்றாக 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு என்று அந்த விலங்கினம் என்பது பறவையினங்களாக, ஊர்வனங்களாக, புழு பூச்சிகளாக நீடித்துக் கொண்டே போகிறது. அப்படி அதற்கு முன்னதாக ஒரு அறிவு வந்திருக்கிறது. அது என்னன்னா தாவரம். ஓரறிவு என்பது தாவரம். அப்ப ஓரறிவு தாவரத்திலிருந்து 5 அறிவு விலங்கினம் வரையில் வந்து பிற்பாடு மனிதராகி இருக்கிறான் என்கிறது உண்மை. ஓரறிவதுவே, உற்றறிவதுவே, ஈரறிவதே, அவற்றோடு நாவே என்று தொல்காப்பிய தன்னுடைய நூற்பாவில சொல்கிறார். இப்படியாகத்தானே 6 அறிவாகிய மனிதனாக வந்திருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய பல கோடிக்கணக்கான வரலாற்றை பின்னோக்கி பார்த்தால் நம்முடைய பிறப்பு எங்கே தொடங்கி இருக்கிறது? தாவரத்துல தொடங்கி இருக்கு. யாரையாவது பார்த்து மரமேன்னு திட்டக்கூடாது. வைரமுத்து வந்து அற்புதமா மரம் பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பார். மரமேன்னு யாரையும் திட்டக்கூடாது. நாம எல்லாம் மரம் தான். எல்லோரும் மரத்திலிருந்து வந்தவங்க தான். விலங்கிலிருந்து வந்து மரத்திலிருந்து வந்தவங்க தான். அப்ப அந்த மரம் என்பது எப்படி வந்தது என்றால், ஒரு பூமி என்று தோன்றிய பின்பு அந்த பூமியிலே இருக்கக்கூடிய நீரிலே இருக்கக்கூடிய அந்த நீர் சூரிய ஒளிப்பட்டு அதனுடைய அல்ட்ராவயலட் கதிர்வீச்சின் மூலமாக ஒரு அறிவு உள்ள ஒரு பாசி இன தாவரமாய் முதல்ல வந்தது என்று அறிவியல் சொல்றது. நான் சொல்ல அறிவியல் அப்படிதான் சொல்றது. முதல்ல இந்த நீல பாசி என்று இந்த பூமியில கடல் நீர்ல சூரிய ஒளிப்பட்டு அதனுடைய புற ஊதா கதிர்கள் மூலமாக முதல் தாவரம் வந்திருக்கிறது. அந்த முதல் தாவரம் தான் நமக்கெல்லாம் மூதாதையர். அந்த முதல் தாவரம் தான். அப்ப நம்ம யாருங்க இப்ப மரம் கூட இல்ல. நாம என்ன சொல்லுங்க, அந்த பாசியிலிருந்து வந்தோம். தூசி நாம பாசியிலிருந்து வந்தோம். தூசி என்பதை விளக்குகிறேன். பாசியிலிருந்து வந்தோம். அந்த பாசி என்பது ஓரறிவு. அது எந்த சேர்க்கைனால் வெளிச்சம், அந்த நீரில் குளிர்மை, அந்த கதிர்வீச்சு பட்டு அதுல இருந்து ஒரு அறிவு தாவர இனம் வந்துருது அப்படின்னு சொன்னா, அதுக்கு மூலம் பார்த்தா 5 பௌதிக பொருட்களாக இருக்கிறது. நிலம், நிலத்தில் உள்ள நீர், அந்த நீர்ல பட்ட தீ என்கிற வெளிச்சம், என்ன இப்படியாக 5 பௌதிக பொருட்களின் சேர்க்கையாகத்தான் அந்த ஒரு தாவர இனம் உருவாச்சு. இப்ப நாம யாருமே விலங்கு அல்ல, பாசி அல்ல, என்னங்க 5 பௌதிக பொருட்களின் கூட்டுதான் நாம். பஞ்ச பௌதிக பொருட்கள் என்பது நிலம், நீர், காற்று, நெருப்பு, விண் அல்லது ஆகாயம். இந்த 5 பௌதிக பொருட்களின் கூட்டுதான் நாம. இந்த 5 பௌதிக பொருட்களின் கூட்டு நாம் என்று ஆனபோது எனக்குள்ளும் இருப்பது என்ன? 5 பௌதிக கூட்டு பொருள். அவருக்குள்ள இருப்பது என்ன? 5 பௌதிக கூட்டுப்பொருள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண்ண. இது எப்படி கண்டுபிடிச்சு, எப்படி நம்மளே சோதிச்சுக்கலாம்? நம்முடைய எலும்பு சதைகள் எல்லாம் மண் என்கிற அந்த பௌதிக பொருட்களை போட்டு திடமான ஒன்று. நமக்குள்ள நீர் இருக்கிறதா? இருக்கிறதா இல்லையா? இருக்கு. என்னவா இருக்குது? ரத்தமாக இருக்கிறது. நெருப்பு இருக்கிறதா? 98.6 என்கிற அளவில் வெப்பம் தொடர்ந்து இருக்க வேண்டும். வெப்பம் இருக்கா? காற்று இருக்கிறதா இல்லையா? அது இல்லைன்னு சொல்லிடுவீங்க. இருக்கு. அதுதான் முக்கியமானது. எனவே நிலம், நீர், நெருப்பு, காற்று என்கிற அந்த 4 பௌதிக பொருள் நம்மால் கண்ணால் பார்க்க முடிகிறது. இன்னும் ஒன்று இருக்கிறது என்றால் அது உயிர் என்று சொல்லப்படுகிற வில். நாங்களும் வேடிக்கையா கேட்போம் கூட்டங்கள்ல. இப்ப என்னை பார்த்து ஞானம் வச்சது என்று சொல்கிறீங்க. எப்படி சொல்றீங்க? இந்த உயரம், இந்த அகலம், இந்த நிறம், இந்த அமைப்பை பார்த்து ஞானம் வச்சுன்னு சொல்றீங்க. ஒருவேளை இந்த உடலில அந்த நான் சொல்றேன் 5வது பௌதிக பொருளான வில், உயிர் இல்லை என்றால் என்ன சொல்லுவீங்க? அவ்வளவுதான். எப்ப போக போகணும்னு கேட்பீங்க, எப்ப எடுக்க போகணும் கேட்பீங்க, எப்ப போக போறான்னு கேட்க மாட்டீங்க. அடுத்த நிமிஷமே அவர் இவர் என்பது என்னவாயிடுங்க, அது என்று ஆகிடும். ஏற்கனவே முக்கியமாக உயிர் என்று ஒன்று இருப்பு. யாரும் வெளியிருந்து வந்து யாரும் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை. நமக்கே தெரியும் 5 பௌதிக பொருட்களான கூட்டுதான் நாம் என்று ஆகிவிட்டோம். இப்ப 5 பௌதிக பொருட்களிலும் முக்கியமான கூற்றாக இருப்பது, முக்கியமான காரணியாக இருப்பது, நாம் செயல்படுவதற்கெல்லாம் காரணமாக இருப்பது உயிர் என்பது தெள்ள தெளிவாகிறது. அப்படி உயிர் என்பது இந்த உடலிலே சுழன்று கொண்டிருக்கும் போது உடல் அளவில் ஒரு சக்தி உருவாகிறது. அதனால் நம்முடைய சக்தியை கொண்டு 5 பொறிகளை கொண்டு நாம் அனுபவிக்கிறோம். வெளியுள்ள பொருட்களை
நபர்களோட நாம் உறவாடுகிற போது ஏற்படுகிற அதை அனுபவிக்கிற உறவாடுகிற அந்த செய்திகள் எல்லாம் அனுபவங்களாக ஒவ்வொரு ஆன்மாவிலும் பதிவேற்ற முடிகிறது. இப்படியாக இந்த ஆன்மா என்பதோ அந்த ஆன்மாவுடைய செயல்முறைகளோ ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு வேறுபாடு உடையது என்றால் வேறுபாடே அல்ல. அவரவர் செய்கிற வினைகளை தக்க வகையில பதிவு செய்து தக்க வகையில வெளிப்படுத்துகிற அந்த தன்மையை செய்து கொண்டிருக்கிற அந்த ஆன்மா கருமையம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அந்த நிலை வந்துவிட்டால் ஐயாவை பார்த்தோம் என்ன பார்த்தோம், நீங்கள் உடல் அளவில் உருவமைப்பு அளவில் செல்வத்தில புகழ இதெல்லாம் வேறுபாடு பார்க்கலாமே தவிர, ஆனால் ஆன்ம அளவில் பார்த்தால் ஐயாவிடத்தில் இருக்கிற ஆன்மாவும் உயிரும் பஞ்ச பௌதிக பொருட்களும் என்னிடத்திலும் இருக்கிற தெளிவு வருவாருங்க. அந்த தெளிவுதான் ஆன்மநேய ஒருமைப்பாடு என்பதை வள்ளலார் அவர்கள் சொன்னார். அதை விளக்கமாக தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் இது போன்று 7 வகை தன்மைகள் வேறுபாடுகள் இருக்கிறது, அதை மனிதர்களை நீங்கள் போற்றாதீர்கள், அந்த வேறுபாடை போற்றுகிறவர்கள் நீங்கள் ஆன்மநேய ஒருமைப்பாட்டை எட்டவே முடியாது. 16 வகை காரணங்களால் இது வரைய அது மாதிரியான 7 வகை தன்மைகள் ஒவ்வொரு மனிதர்களும் மாறுபாடு அடைகிறது, அதை போற்றுவது என்பது செயற்கையாக போகும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் சொல்கிறார். அப்படி சொன்னதைத்தான் வள்ளலார் அவர்கள் மிக முக்கிய லட்சியம், சன்மார்க்க சங்கத்தின் நம்முடைய சங்கத்தின் மிக முக்கிய லட்சியம் என்னன்னா, இன்றிலிருந்து எல்லா உயிர்களும் ஒன்றுதான், தன்னுயிர்கள் எல்லா உயிர்களையும் பாதித்தல் என்பது எப்போது வரும்னா இது வந்தால்தான் வரும். ஆனா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இங்க மட்டும் இல்ல, வேதாத்திரி மாமுனி அவர்கள் சொல்வார், மனிதன் என்பவன் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடி கொண்டிருப்பவன். வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தெளிவா இருக்கும், வெளியே போன உடனே மறுபடியும் வாழாட்டம், திரும்ப மறுபடியும் இந்த இன தோஷம் மத தோஷம் சக மொழிகள வேறுபாடுகளை காண்பது என்பது இயற்கையாக வந்து போகும். நான் திரும்ப சொல்றேன், இங்க வந்திருக்கக்கூடிய அன்பர்களை நான் குறை சொல்கிறேன் என்று நினைக்காங்க, இது இயல்பாக எல்லா மனிதனுக்கும் உரியது. ஆனா இதை திரும்ப உங்கள் மனதில் அசை போட்டுக் கொண்டே இருந்தால் எல்லா மனிதர்களும் ஒன்று என்று கருதக்கூடிய நேரம் வரும். அப்பொழுது முதல் தடையும் விலகும், இரண்டாவதாக வள்ளலார் அவர்கள் வைக்கிற விண்ணப்பமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாடும் உங்களுக்கு வரும் என்பதை சொல்லி மிக அருமையாக இந்த ஏற்பாட்டினை செய்து நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தின் நிர்வாகிகள், மிக குறிப்பாக ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லி அமைகிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். மிகவும் அற்புதமாக ஞான ரவிச்சந்திரன் அவர்கள் விளக்கம் கொடுத்தார். அடுத்தபடியாக நன்றியுரை மொழியரசி அம்மையார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சங்கத்தினுடைய துணை செயலாளர் அன்புக்குரிய தந்தை மொழியரசி அசோகன் தலைமையிலே மகளிரே முழுக்க நடத்தும் அரங்கம் பெரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வாரம் சிறப்பு உணவு அளிப்பவர் சங்கத்தினுடைய இடைச் செயலாளர் அன்பு சகோதரி கல்யாணி குடும்பத்தினர் அடுத்த வாரம் நமக்கு சிறப்பு சிற்றுண்டி வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி கூறி அடுத்த வாரம் பெரும் திரளாக கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைய சிறப்பு உணவு நம்முடைய சங்கத்தினுடைய செயற்கை உறுப்பினர் திரு ராம்மோகன் என்ஜினியர் அவர்கள் இன்று சிறப்பு உணவு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களும் அவர் குடும்பமும் அவரை சார்ந்த உற்றார் உறவினர் அனைவரும் இறைவன் அருளால் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். எத்தனையோ பணிகளுக்கிடையே ஜெயின் காலேஜினுடைய புரொஃபசர் அவர்கள் எனது அருமைக்குரிய ராஜீவ் காந்தி ஐயா அவர்கள் உங்களது வேண்டுகோளுக்கு ஏற்று வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி, அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நன்றி உரை அருமை சகோதரி மொழியரசி அசோகன் ஐயா அவர்கள் 10 நிமிடம் நன்றி உரையாற்ற உள்ளார். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். எல்லாம் வல்ல வள்ளல் பெருமானின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இங்கே இறைவணக்கம் பாடிய திருமதி முனியம்மாள் அவர்களுக்கு நம்முடைய வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விண்ணப்பம் வாசித்த இளவரசன் ஐயா அவர்களுக்கும் உரைநடை தொகுதி வாசித்த தம்பி சிவபிரகாசம் அவர்களுக்கும்
நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு சிறப்புரை ஆற்றிய தயவு திரு ஞான ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக விண்ணப்பம் என்றால் என்ன, விண்ணப்பம் என்று சொல்லும்போது இறைவனிடம் விண்ணப்பது அல்ல, நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி என்று சொன்னார்கள். உண்மைதான். நாம் ஒவ்வொருவருமே உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகள் என்ன அப்படின்னு சொல்லும்போது சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் இவையெல்லாம் ஒரு மனிதனுக்கு வேற்றுமையை ஏற்படுத்துகின்றன, பிளவுகளை ஏற்படுத்துகின்றன. சமயம் என்று சொல்லும்போது சமைத்தல் என்ற ஒரு பகுதியிலிருந்து வந்தது சமயம். ஜாதி என்று சொல்லும் பொழுது தொழில் கருதி ஜாதி ஏற்பட்டது. மார்க்கங்கள் என்பது வழி. இவையெல்லாம் ஒரு மனிதனுக்கு தடையாக இருக்கின்றன. வர்ணம், ஆசிரமம், உலகாச்சார சங்கற்ப விகற்பங்கள் இவையும் ஒரு மனிதனுக்கு தடையாக இருக்கின்றன என்று சொல்லி முக்கிய லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையே சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய லட்சியம். அததான் வள்ளல் பெருமான் அவர்கள் விண்ணப்பத்திலே சொல்லி இருக்கின்றார்கள். அந்த ஆன்ம நேயம்னா என்ன? பெருமான் எல்லாவற்றிலும் மாறுபட்டவர். அதாவது எல்லோரும் மனித நேயத்தை பற்றி பேசினார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் ஒருவர் மட்டும்தான் ஆன்ம நேயத்தை பற்றி வலியுறுத்தினார்கள். அதனால்தான் ஒரு பாடலிலே பெருமான் சொல்லுவார், எத்துணையும் பேதமராது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உழைக்கின்றார் யாவர் அவர் உள்ளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடமென நான் தெரிந்தேன். அந்த வித்தகருக்கு அடிக்கீழ்வல் புரிந்திட என் சிந்தி மிக விளைந்ததாரும் சொன்னார். எத்தனையும் பாகுபாடு, ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் ஒருமையுள்ளராகி உலகியல் நடத்தல் வேண்டும் என்று சொன்னார். ஆன்மநேய ஒருமைப்பாடு வந்தது இல்லைங்களா? ஆன்மா என்பது ஒவ்வொரு இடத்திலும் இருக்கின்றது என்று அழகாக சொன்னார்கள். நேயம் என்பது அன்பு பாராட்டுவது. ஆன்ம நேய ஒருமை, அங்க ஒவ்வொரு உயிரிடத்திலும் நாம் நேயம் பாராட்டும் பொழுது அங்க ஒருமை வந்து விடுகிறது. அதற்காக பாடுபட்டோம் என்று சொன்னால் நமக்கு உரிமை வந்து விடுகின்றது. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை காலம், இடம், அளவு, விதம் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க சேவித்தருளல் வேண்டும் என்று பெருமான் சொன்னார். இப்படி ரொம்ப அழகாக அதெல்லாம் எடுத்து நேரம் இல்ல, ரொம்ப குறுகிய அளவு இருக்கிறதுனால ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார்கள், சிறப்புரை ஆற்றினார்கள். அவர்களுக்கு, ஐயா அவர்களுக்கு நம்முடைய வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு சிறப்பு சிற்றுண்டி வழங்கிய நம்முடைய செயற்குழு உறுப்பினர் அவர்களுக்கும் தீர்க்காயும் செல்வத்திற்கும் நோயற்ற வாழ்வும் நுவலரும் கீர்த்தியும் சிவந்திகை ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்து அருத்தனையால் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி, நமக்கு அடுத்தபடியாக பக்திரேஷ் ஐயா தம்பி அவர்கள் மிகச் சிறப்பாக அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்று ராஜீவ்காந்தி ஐயாவோட சொற்பொழிவு கூட நான் பார்த்தேன், கேட்டேன். ரொம்ப அருமையா பேசினாங்க. அதுக்கெல்லாம் காரணம் ஐயா அவர்கள் தான். இன்னைக்கு நைட்டே கூட போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக அவங்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் அனைவருக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்ட இதற்கெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள், தம்பி சிவபிரகாசம் அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக வந்து பிறருக்கு அரிசை பாடிய தலைமை உரையாற்றி அந்த தலைமை சீறி அரும்பொறுப்பை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய எஸ் குமார் அவர்களுக்கும், கலைவாணி அவர்களுக்கும், அரிபாபு ஐயா அவர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வந்தனம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச திவ்ய திருவடிகளே சரணம். ஜோதி 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 சூயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி
சோமஜோதி வானஜோதி மானஜோதி யோகஜோதி வாரஜோதி நாரஜோதி ஏமஜோதி வ்யோமஜோதி ஏகஜோதி வீரஜோதி ஏகஜோதி 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 ஆதி நீதி வேதனே பாதனே வாரி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பெறாதிய திருடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் எம்பொட்டு வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பெறாதிய திருடிகளே சரணம் ராமலிங்காபயம் 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 நன்றி.